ஸோ இது வந்து உங்க டவுன் வச்சுக்கலாம், உங்க ஏரியா, உங்க சிட்டி, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, மக்கள் எல்லாரும் தனக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க. ஓகே, திடீர்னு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வருஷமா எல்லா இண்டஸ்ட்ரியும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரியே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஜாப்ஸ் என்னாகும்? அதுவும் குறைஞ்சிரும்ல. என்ன ரீசன்? எல்லா மக்களும் அவங்க டவுன்ல, அவங்க சிட்டில ப்ரொடியூஸ் ஆன பொருளை வாங்குறத விட மற்ற ஊர்ல இருந்து வந்திருக்குள்ள பொருள், அந்த பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு வேலையே கிடையாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தி சேம் சிச்சுவேஷன் ஹேப்பனிங் இன் USA ஃபார் லாஸ்ட் 30 years. ஸோ கடைசி 30 years-ஆ அமெரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சமா இண்டஸ்ட்ரீஸ், பிசினஸ் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன ரீசன்? பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன். நீங்க சொல்லி பார்க்கலாம், எந்த ஊர்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறது நல்லது, எந்த ஊர்ல சீப் லேபர் இருக்கோ அங்கே தான் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா வந்து காஸ்ட்லி டவுன். அப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா பிசினஸ் மேன் எந்த ஊர்ல எல்லாம் சீப் லேபர் இருக்கோ அங்க கம்பெனியை போட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாங்க. ஸோ மற்ற கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தனக்கு தேவையான பொருளை இம்போர்ட் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் கால்ட் ஆஃப் ஷோரிங். நமக்கு தேவையான பொருளை நம்மள ப்ரொடியூஸ் பண்ணாம எங்க சீப்பா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அங்க கம்பெனி ஆரம்பிச்சு ப்ரொடியூஸ் பண்ணி வாங்கிக்கிறோம். ஆஃப் ஷோரிங். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த ஆஃப் ஷோரிங்னால அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய இம்பாக்டா என்ன இருக்கும்? எல்லா கம்பெனிஸும் இங்க ஆரம்பிச்சிருந்தா அமெரிக்காவில் எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்கும்? ஜாப்ஸ் நிறைய கிடைச்சிருக்கும். ஜாப்ஸ் கிடைச்சா பெர் கேபிட்டல் இன்கம் அதிகமா இருக்கும். பின்னாடிச்சு லாஸ்ட் 30 years-ஆ அந்த இம்பாக்ட் தெரியுது. நிறைய மக்களுக்கு ஜாப்ஸ் கிடையாது. என்ன ரீசன்? கம்பெனிஸ் அங்க இல்லை. என்ன ரீசன்? எல்லாமே ஆஃப் ஷோர் பண்ணியாச்சு. இப்போ நான் யோசிக்கிறேன், ஓகே அமெரிக்காவிலே கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஜாப்ஸ் உருவாக்கலாம். நான் யோசிக்கிறேன், நான் உருவாக்குற பொருள் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்களா? என்ன ரீசன்? அதே பொருளை சீப் கண்ட்ரியில் சீப் லேபரை ப்ரொடியூஸ் பண்ணி அமெரிக்கா மார்க்கெட்டுக்கு வருது, மக்கள் அதான் வாங்குவாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் தான், இந்த சிச்சுவேஷனில் தான் ட்ரம்போட எக்கனாமிக்ஸ் வருது. அதாவது குளோபலைசேஷனால எல்லா கம்பெனிஸும் ஆஃப் ஷோர் போனதுனால, எப்பொழுதும் இல்லாத மாதிரி எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நிறைய பேர் ஆஃப் ஷோர் போனதுனால 2000 2010 இந்த 10 வருஷத்துல மட்டும் அமெரிக்காவில் உருவாக வேண்டிய ஜாப் 2-5 மில்லியன் ஜாப்ஸ் வந்து மற்ற கண்ட்ரிக்கு போயிருக்கு. ஒன்லி ரீசன் இஸ் குளோபலைசேஷனா. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மறுபடியும் அமெரிக்காவை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதுக்கான எக்கனாமிக்ஸ் தான் ட்ரம்ப் எக்கனாமிக்ஸ். அதாவது அதை சரி பண்றதுக்கு நான் சில பாலிசி தரேன், நான் சில எக்கனாமிக் பாலிசி தரேன், ட்ரம்ப் எக்கனாமிக்ஸ். ஸோ ட்ரம்ப்னாமிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கண்டிஷன் புரிஞ்சிச்சா? இந்த கண்டிஷன் ஏன் ஆபத்து? ஜாப்ஸ்ல இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ், மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ். அமெரிக்கன்ஸ்க்கு அந்த ஜாப்ஸ் கிடைக்கலனா, அந்த ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இல்லைனா என்ன ஜாப் செய்வாங்க? லோ பெய்டு சர்வீஸ் ஜாப்ஸ். புரியுதா? நம்ம ஊர்ல, நம்ம டவுன்ல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா ஃபுட் டெலிவரி பண்றது, ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்கிறது, பொருள் டெலிவரி பண்றது, இந்த மாதிரி லோ பெய்டு சர்வீஸ் ஜாப்ஸ் யாரும் பண்ணவே மாட்டாங்க. சி ஆக்சுவலா திஸ் இஸ் தி எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர். உங்க ஊர்ல அதிகமா ரீசெண்ட் டைம்ல அமேசான் டெலிவரி, வெஜிடபிள் டெலிவரி, ஃபுட் டெலிவரி, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடை இதெல்லாம் அதிகமாகுதுன்னா ஊர்ல என்ன கிடையாது? மேனுஃபேக்சரிங் கம்பெனியே கிடையாது. அது வந்துருச்சுன்னா இந்த லோ பெய்டு ஜாப்ஸ் குறைஞ்சிடும். ஸோ நீங்க ஒரு சிவில் சர்வெண்டா ஒருவேளை ஐஎஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அக்ரிகல்ச்சரல் லிங்க்டு மேனுஃபேக்சர் செக்டர், மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். சில பேர் சொல்லலாம், லோ பெய்டு ஓகே தானே, இதுவும் ஜாப் தானே, ஏன் அப்படி சொல்றீங்க கேட்கலாம். அது காரணம் என்ன? நம்மளோட ஹியூமன் மைண்டும் நம்மளோட வேர்ல்டும். லோ சேலரி வச்சுக்கிட்டு ஃபேமிலி ஓட்ட முடியாது, நிறைய கடமைகள் இருக்கு, கையில காசு பத்தல, வீட்டில் ஒழுங்கா தூங்க முடியல, மென்டல் ஹெல்த் என்ன ஆகும்? ப்ரெஷர் ஆகுமா? என்ன பண்ணுவேன்? ட்ரக் அபியூஸ் அதிகமாகலாம், உங்க ஊர்ல கிரைம் அதிகமாகலாம், ஃபேமிலி பிரேக் டவுன் ஆகலாம். இது எல்லாத்தோட பெரிய கண்டிஷன் ஹோம்லெஸ்னஸ், வீடே இல்லாத சூழல் உருவாகலாம். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? அமெரிக்காவில் ரீசெண்ட் டைம்ஸ்ல இதெல்லாம் அதிகமாகுதுன்னா என்ன காரணம்? இன்டைரக்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், இன்டைரக்ட் இம்பாக்ட் ஆஃப் ஆஃப் ஷோரிங். இது புரிஞ்சுல? அப்ப எக்கனாமி சரி பண்றது வழியாக சொசைட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால ட்ரம்போனாமிக்ஸ் முக்கியம். இல்லைனா எப்படி யோசிங்களேன், இப்போ நான் சொன்னது வந்து எக்கனாமிக்கல் லிங்க்டு சோஷியல் அனாமி, அதை விட்டுலாம். நேஷனல் செக்யூரிட்டிலே பயங்கர ஸ்ட்ராங் யாரு? அமெரிக்கா. அதுக்கு என்ன காரணம்? டிஃபென்ஸ் தான் காரணம். உங்க ஊர்ல டிஃபென்ஸ் செக்டாரை, ஒரு ஆயுதங்களை உருவாக்கணும்னா அதோட பேசிக் ரா மெட்டீரியல் என்ன? முக்கியமானது ஸ்டீல், அலுமினியம், சிப்ஸ். இது எல்லாத்தையும் உருவாக்குறதா யாரு? மேனுஃபேக்சரிங் செக்டர். உன்னோட ஊர்ல மேனுஃபேக்சரிங் செக்டர் குறைஞ்சிட்டு இருக்குன்னா, அதாவது நீ ஸ்டீல், அலுமினியம், சிப் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி தான் உனக்கான டிஃபென்ஸ் செக்டர் இம்ப்ரூவ் பண்றனா உன் நேஷனல் செக்யூரிட்டி எப்படி இருக்கும்? அப்போ ஃபியூச்சர்ல யூஎஸ்ஏவோட டிஃபென்ஸ் செக்டர், நேஷனல் செக்யூரிட்டி வீக் ஆயிடுச்சுனாலும் அதுக்கும் காரணம் யாரு? குளோபலைசேஷன் தான். யூஎஸ்ஏல மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பதில் சீப்பஸ்ட் பிளேசஸ் சைனாவில், இந்தியாவில், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில், ஜப்பான்ல, வியட்நாம்ல. ஸோ இவ்வளோ ஜாப்ஸ் அமெரிக்காவில் வந்து வெளியே போயிடுச்சு. கரெக்டா? ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நான் 2 பாயிண்ட் சொல்றேன். யார் சொல்றா? ட்ரம்போனாமிக்ஸ். இந்த 2 பாயிண்ட் ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆஃப் ஷோரிங்கை தடுக்கணும். அதாவது ஃபாரின்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த பொருள் எங்க வருது? அமெரிக்காவுக்கு வருதுல, அதை தடுக்கணும். எப்படி தடுக்கலாம்? டேரிஃப் அதிகமாக்கு. அதாவது அமெரிக்காக்குள்ள வருதுல, இம்போர்ட் பண்றோம்ல, எல்லா பொருளும் என்ன பண்ணு? டேரிஃப் போடு. அதெல்லாம் பார்த்தோம். பட் டேரிஃப் போடுறது தப்பாச்சு. டேரிஃப் போடுறது தப்பாச்சு, எப்படி போட முடியும்? போட்டுதான் ஆகணும். என்ன ரீசன்? எல்லாரும் குளோபலைசேஷனை கரெக்டா ஃபாலோ பண்றது கிடையாது. அதாவது இப்ப நான் டேரிஃபே போடாம நான் உலகம் முழுக்க கால் ஃபார் பண்றேன். எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் அமெரிக்காவுக்கு வாங்க. என்ன பண்ணுங்க? அமெரிக்காவில் கம்பெனி ஆரம்பிங்க, இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்க, ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. சொன்னாலும் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை மோஸ்ட்லி யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன ரீசன்? நாங்க எவ்வளவுதான் ஃபேரா இருந்தாலும் சைனா ஃபேரா இருக்க மாட்டேங்குது. ஒரு நார்மலா ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, ஒரு ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுமோ அதை விட சப்சிடி கொடுத்து, மானியம் கொடுத்து, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுத்து, லோனை கம்மி வட்டி கொடுத்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை ரொம்ப சீப் ஆக்கிட்டாங்க. அவங்க சீப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன? எல்லா ஊரோட மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு. அந்த பொருள் அமெரிக்காவுக்கு வருது. இப்போ நாங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணாலும் சைனாவோட சீப் ப்ராடக்ட்ஸ் அந்த பொருளை தான் மக்கள் வாங்குவாங்க. ஸோ சைனா குளோபலைசேஷனை ஃபேராக யூஸ் பண்ணாமல்
டாக்டிக்ஸா தனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணி ஆகணும்? அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு வேற வழியே கிடையாது. இது விஷயம் கிடையாது, டேரிஃப் தான் விஷயம். ஸோ டேரிஃப் அதிகமாக்குறேன். எந்த கண்ட்ரிக்கு? எந்த கண்ட்ரி ரொம்ப அதிகம் பண்ணுதோ அதுக்கு அதிகமான டேரிஃப். இது கம்மியாக பண்ணுதோ அது கம்மி டேரிஃப். ஸோ சைனாக்கு மட்டும் 100% மேலே டேரிஃப். சைனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு பொருள் வருது, அது விலை 100 ரூபாய் வச்சுக்கலாம். 100% டேரிஃப் 200 ரூபாய், டபுள் மடங்கு காசு. அப்போ உன் பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க, உன் பிசினஸ் குறையுது. இதுக்கப்புறம் சைனாவில் கம்பெனி ஆரம்பிப்பாங்களா? ஆரம்பிக்க மாட்டாங்க. எங்க ஆரம்பிப்பாங்க? அமெரிக்காவில் ஆரம்பிப்பாங்க. என்ன ரீசன்? சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பொருளை அமெரிக்கா கொண்டு போயிட்டு டேரிஃப் கட்டுறதை விட அமெரிக்காவிலே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேயே வித்தா சம லாபம், டேரிஃப் இருக்காது. ஸோ ஜஸ்ட் டேரிஃப்ன்ற ஒரே ஒரு ஐடியா, ஒரு ப்ராப்பனட். ட்ரம்போட எக்கனாமிக்ஸ்ல ஒரே ஐடியா, ட்ரம்போட எக்கனாமிக்ஸ்ல ஒரே பாலிசி மற்ற கண்ட்ரியோட பிசினஸையும் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு, மற்ற கண்ட்ரியோட ஜாப்ஸையும் குறைச்சிடுச்சு, தனக்கு தேவையான பிசினஸையும் கம்பெனியையும் அதிகமாக்கிச்சு. ஒரே ஐடியா. அடுத்து ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ட்ரம்ப் அடுத்த பாயிண்ட் அனௌன்ஸ் பண்றாரு. யாரெல்லாம் அமெரிக்காவில் வந்து பிசினஸ் பண்ண போறீங்களோ உங்க எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டு உண்டு, டாக்ஸ் இன்சென்டிவ். அமெரிக்காவில் ப்ரொடியூஸ் பண்ணா உங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு. ரொம்ப முக்கியமானது, எங்களோட எக்கானமியை டீரெகுலேஷன் பண்ண போறோம். அதாவது டாக்ஸ் கட்டு மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குல்ல, பேப்பர் ஒர்க்ஸ், அப்ரூவல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ், இது எல்லாத்தையும் ஈஸியாக்க போறோம். அதாவது we are going to slash the unnecessary regulations. ஸோ அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னா your business will be faster. டாக்ஸ் கம்மி ஆகுது. ஸோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருள் எப்படி இருக்கும்? லோவர் காஸ்ட். அந்த பொருள் நீங்கள் என்ன பண்ணலாம்? மற்ற ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மூணாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக வருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் எனர்ஜி காஸ்ட், அதாவது ஆயில். ஸோ நாம என்ன பண்ணணும்னா டொமஸ்டிக் ஆயில் ப்ரொடக்ஷனை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம ஊர்லேயே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா ஆயில் காஸ்ட் கம்மியாயிடும். ஆயில் காஸ்ட் கம்மியாயிடுச்சுன்னா எல்லா பொருள் விலையும் கம்மியாயிடும், இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிரும். ஸோ வாட் இஸ் ட்ரம்ப் எக்கனாமிக்ஸ்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டேரிஃப் பிளஸ் டாக்ஸ் கட் பிளஸ் டீரெகுலேஷன் பிளஸ் ஆயில் எக்ஸ்பான்ஷன். இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபார்முலா இது. அடுத்த வருஷம் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். பட் அமெரிக்கன் எக்கனாமியை அகைன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஜாப் அதிகமாக்குறதுக்கு இப்போதைக்கான பாலிசி ட்ரம்ப் கொண்டு வந்த பாலிசி. வித் திஸ் ஃபார்முலா we have to make America great again. இந்தியாவோட ஹெல்த் சிஸ்டத்தில் ஒரு பயங்கரமான ஸ்கீம்னா நீங்கள் சொல்லுவீங்க, கன்ஃபார்ம்லி எல்லாரும் சொல்றது. இன்ஃபேக்ட் நம்ம நிறைய கிளாஸ்ல பார்த்துருக்கோம். 2018 லான்ச் பண்ண ஆயுஷ்மான் பாரத் தானே. ஏன் இந்த ஸ்கீம் வந்து டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ், ஒரு பயங்கரமான ஸ்கீம் ஏன் சொல்றோம்? ஸோ இந்தியாவில் இருக்கிற மக்களோட மிகப்பெரிய பிரச்சனை, தன்னோட சம்பளத்துல பாதி காசு ஹெல்த்துக்கே போயிடுது. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரா. ஸோ இந்தியாவில் இருக்கிற மக்கள் தன்னோட வாங்குற சம்பளத்துல அவனோட கெப்பாசிட்டி அமௌண்ட்ல 40% ஹெல்த்துக்கு போயிடுது. திஸ் இஸ் தி ஹியூஜ் பர்டன். யார் சொல்றா? WHO சொல்றாங்க. அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்? அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் ஆயுஷ்மான் பாரத். எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஓல்டு டாபிக், எனக்கு தெரியும், ரிவிஷன் தான் பண்றோம். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் வந்து நம்ம இந்திய மக்களோட ஒரு 3 பிரச்சனை சரி பண்ணுது. ஹெல்த்ல இருக்கிற 3 பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன? நம்ம வீட்டில் கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க வயசானவங்க இருப்பாங்க. எப்போ வேணா ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம், சர்ஜரி பண்ற மாதிரி ஆகலாம். அப்போ அந்த உடனடி தேவைக்கு என்ன இருக்காது? காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணிக்கோ? ஆயுஷ்மான் பாரத்ல அப்ளை பண்ணிக்கோ. என்ன அப்ளை பண்ணணும்? ஹெல்த் இன்சூரன்ஸ். நீ பிலோ பவர்ட்டி லைன்ல இருக்கியா? உன் ஃபேமிலி ரெஜிஸ்டர் பண்ணு. வருஷத்துக்கு உன் ஃபேமிலிக்கு 5 lakhs. ஸோ 1 இயருக்கு உங்க ஃபேமிலியில 5 lakhs அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய பிரச்சனை வருது உடம்புல, ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ண போறீங்க, எல்லா காசும் பார்த்துப்பாங்க. இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்க, அந்த அளவுக்கு போனா யூஸ் பண்ணிக்க. எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் போகலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் போகலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் என்ன? மக்களோட ஆரோக்கியமா, ஜன் ஆரோக்கிய யோஜனை தானே. இது ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஹெல்த் காஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு ஸ்கீம், இந்த ஒரு ஐடியா என்ன பண்ணிடுச்சு? குறைச்சிடுச்சு. ரெண்டாவது ப்ராப்ளம், நம்ம எல்லா ஊர்லயுமே என்ன இருக்கும்? பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும். மக்கள் என்ன பண்ணுவாங்க? தனக்கு ஃபீவர் இல்ல கோல்டு இந்த மாதிரி பேசிக் ஹெல்த் ப்ராப்ளம் போவாங்களா? பட் இப்போ என்ன ஆயிடுச்சு? ட்ரெண்டே மாறிடுச்சுல. ஹியூமன் பீங்ஸ் வர டிசீஸே மாறிடுச்சு. இந்த காலத்தோட ஹெல்த் கிரைசிஸ்ல முக்கியமான கிரைசிஸ் என்ன? நான் கம்யூனிகபிள் டிசீஸா, டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர், எக்ஸ்ட்ரீமா சொல்லணும்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், ஜூனோட்டிக் டிசீசஸ், ரொம்ப முக்கியமா மென்டல் ஹெல்த் டிசீசஸ். இதெல்லாம் தான் நியூ சிஸ்டம் ஆஃப் ஹெல்த் கிரைசிஸ் இன் இந்தியா. இது ஏன் வந்துச்சு? லைஃப் ஸ்டைல் மாறுதுல. அதே மாறுது. நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப் ஸ்டைலும் மாறும். லைஃப் ஸ்டைல் மாறிச்சுன்னா உனக்கு வர வேண்டிய ஹெல்த் ப்ராப்ளம் மாறும் தானே. இப்போ சைக்கிள் தானே. எக்கனாமிக் ஏற்ற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற டிசீஸ் வரும். அப்போ இந்த டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகணும்? உன்னோட பிஹெச்சி மாறணும்ல. இன்னமும் ஃபீவர் கோல்டு இருக்கக்கூடாதுல்ல. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வருதுல்ல, இந்த எல்லா டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ப்ரிவென்டிவா மாற்றலாம். கோல்டு வந்துச்சுன்னா நீ போவேன், ஃபீவர் வந்துச்சுன்னா போவேன். இப்போ அதே இடத்த என்ன பண்ணிக்கலாம்? இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்றாங்களே, லைஃப் ஸ்டைல் டிசீஸ், இது வராமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ப்ரிவென்டிவ்ல அதை மாத்திரலாம். சேம் பிரைமரி ஹெல்த் சென்டர். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீ இப்போ என்ன பண்ணலாம்? உனக்கு டயபெட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், பிபி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், கேன்சர் இருக்கான்னு என்ன பண்ணலாம்? செக் பண்ணிக்கலாம். டென்டல் கேர், இஎன்டி கேர், முக்கியமா மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங், எல்டர்லி கேர், அதாவது பாலியேட்டிவ் கேரா, உன்னோட உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்கிறது, வெல்னஸா வச்சுக்கிறதுக்கு யோகா பண்றது, இது எல்லாமே அந்த பிரைமரி ஹெல்த்ல கிடைக்கிற மாதிரி அசசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பிரைமரி ஹெல்த்துக்கு என்ன வரப்போகுது? பிரைமரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வரப்போகுது. உன்னோட ஆரோக்கியத்தையும் அதிகமாக போகுது. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரா உங்களுக்கு புரியுதுல? ஆயுஷ்மான் பாரத் மிஷனா ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் வழியாக அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சாச்சு, டிசீஸ் வராம தடுக்கிற மாதிரி ப்ரிவென்டிவா மாத்தியாச்சு. எதை? பிஹெச்சியை. அண்ட் மூணாவது முக்கியமானது, இந்தியாவோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக்கா இருக்கு. லேப்ஸ் சரியில்லை, ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் இல்லை, ஐசியூ யூனிட் ரொம்ப கம்மியா இருக்கு, எந்த பேஷண்ட் ரெக்கார்டையும் ஆன்லைன்ல மாத்தல, டிஜிட்டலா மாத்தல. ஸோ ஒரு கேஸ் எமர்ஜென்சினா அந்த கிரிட்டிக்கல் சொல்லுவாங்களா, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
ஹெல்த்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மூணாவது. ஆயுஷ்மான் பாரத்தோட மூணாவது பாயிண்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். ஸோ ஜன் ஆரோக்கிய யோஜனா ப்ளஸ் ஆரோக்கிய மந்திர் ப்ளஸ் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். ஷார்ட்டாக இருக்கேன். இவ்வளோ விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. எங்க போறாங்க? அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். என்னோட சம்பளத்தில் செலவு அதிகமான பரவாயில்ல, எங்க போறேன்? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏன் போறாங்க? ஆல்ரெடி பார்த்தாச்சு கரெக்டா, ஒரு 2 months சொல்லி பார்த்தோம்ல. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏன் போறாங்கன்ற ரீசன் நான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு தனி ஆர்டிகல் இருந்துச்சுல ஒரு 2 months முன்னாடி. சேம் விஷயம் தான். ஸோ சேம் விஷயம் தான் இன்னைக்கு பேப்பர்ல சயின்ஸ் பேஜ்ல மேக்கிங் பிரைமரி ஹெல்த் கேர் அஃபோர்டபுள் கம்மியாயிடுச்சு. பட் என்ன ஆகல? விசிபிளா மாறல, அசசிபிளா மாறல. இன்னும் எல்லாரும் ஈஸியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு ஃப்ரீயா வர முடியல. அஃபோர்டபுளா இருக்கு, அசசிபிலிட்டி கம்மியா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்? ஆல்ரெடி பார்த்த சேம் பாயிண்ட்ஸ் தான் வேற ஆங்கில இருக்காங்க. ஸோ ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ எவ்வளோதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹெல்த் சிஸ்டத்துக்கு ஃபண்டெல்லாம் கொடுத்தாலும், இன்ஃப்ராவை இம்ப்ரூவ் பண்ணாலும், அஃபோர்டபுளாக மாற்றினாலும், இன்னும் இந்தியாவோட பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தில் அகைன் சொல்றேன், இந்த 2 months முன்னாடி இருந்துச்சுல ஒரு ஆர்டிகல், இந்தியாவோட பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை அசசிபிளா மாத்தணும் பார்த்தோம்ல. அந்த ஆர்டிகல் நோட்ஸ் வந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக எழுத வேணாம். அந்த நோட்ஸ்ல இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் வந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் படிங்க, நோட் பண்ணிக்கங்க. எழுத வேணாம். ஓகே. ஸோ எல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்தியாவோட ஹெல்த் சிஸ்டத்தில், பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தில் ட்ரஸ்ட் வர மாட்டேங்குது. என்ன ரீசன்? மற்ற செக்டர் மாதிரி கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பில்டிங்கு, முக்கியமான மெஷின்ஸ், நர்ஸு, டாக்டர்ஸ் இவங்க இருக்கிறது மட்டுமே ஹாஸ்பிட்டல் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையாது ட்ரஸ்ட் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் நம்மள சேஃபாக பார்த்துப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் இல்லாத வரைக்கும் நம்ம எவ்வளோதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாலும் வரமாட்டாங்க. என்ன ரீசன்? எல்லா மக்களுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே ஒரு பேட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸால நீங்க எவ்வளவு டெவலப் பண்ணாலும் உள்ள வர மாட்டாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ட்ரஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். ட்ரஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஹாஸ்பிட்டலோட பெஞ்ச் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும், பெஞ்ச் மார்க்கை மாற்றணும். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ட்ரஸ்ட்? நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், அதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல, ஹெல்ப்லெஸ். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட இந்த ஹாஸ்பிட்டல் போனா ஏதாவது பண்ணுவாங்க. எப்படியாவது நம்மள அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் எஃபர்ட் போட்டு நம்ம கேர் பண்ணிப்பாங்க அப்படின்றத உருவாக்கணும். ஸோ ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல கூட மைண்ட் எடுக்கணும், ஆப்டிமிஸ்டிக் ஆகணும். நமக்கு உடம்பு சரியில்லை தான், பட் பிரச்சனை கிடையாது, அங்க போனா சரியாயிடும். அந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னா தட் இஸ் கால்ட் ட்ரஸ்ட். வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? மோஸ்ட் ஆஃப் தி மக்கள் ஹாஸ்பிட்டல் வரதுக்கான மெயின் ரீசன் என்ன? மெடிசனுக்காக கிடையாது. தே நீட் டிக்னிட்டி, தே நீட் அட்டென்ஷன், they need care, DSC effort. So most of the developing countries, middle income countries public hospital affordable இருந்தாலும் இந்த DAC dignity, attention and care இந்த DAC approach லேக் ஆகிறதுனால மக்கள் வர மாட்டேங்கிறாங்க. So we have to improve this quality. So இந்த குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். அதாவது GHக்கு போனோம்னா கண்டிப்பா டாக்டர் டைமுக்கு இருப்பாரு, கன்சிஸ்டன்ட் டாக்டர் அவைலபிலிட்டி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்காது, ஷார்ட்டர் வெயிட்டிங் டைம், அண்ட் நம்ம அட்மிட் ஆனாலும் நம்ம பெட் எப்படி இருக்கும்? கிளீனா இருக்கும், கிளீனர் பில்டிங்ஸ், அண்ட் ரொம்ப முக்கியமானது நமக்கு இன்ஜெக்ஷன் போட வருவாங்கல்ல ஸ்டாஃப், மோர் ரெஸ்பான்சிவ் ஸ்டாஃபாக இருக்கணும். ஏன்னா இது எல்லாத்தினால தான் எல்லா மக்களும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக ட்ரை பண்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த எல்லா குவாலிட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் ரெடி பண்ணணும். இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் குவாலிட்டி இன் ஹெல்த் கேர், ISQUA, ஃபார் குவாலிட்டி, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் குவாலிட்டி இன் ஹெல்த் கேர். இது இன்டர்நேஷனல் பெஞ்ச் மார்க். இந்த பெஞ்ச் மார்க் பார்த்து தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம நேரம் இந்தியன் கவர்மெண்ட் NQAS உருவாக்கியிருக்கோம், நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட். இதுல 8 கிரைட்டீரியா இருக்கு. இதெல்லாமே தேவையில்லை, பட் பாயிண்ட் என்ன, நம்ம உருவாக்க ட்ரை பண்றோம். இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற பெஞ்ச் மார்க் லெவலில் நம்ம உருவாக்கிட்டு இந்த கிரைட்டீரியா இருந்தால் மட்டும் தான் பண்ணுவோம். நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சர்டிஃபிகேட் தருவோம். அந்த 8 கிரைட்டீரியா என்னது? பேஷண்ட்டுக்கு எப்படி சர்வீஸ் பண்றீங்க, பேஷண்டோட ரைட்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்புட், சப்போர்ட் சர்வீசஸ், கிளினிக்கல் கேர், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹெல்த் அவுட்கம். தீஸ் ஆர் தி குளோபல் பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ எல்லா பப்ளிக் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த NQAS இருக்குல்ல, இந்த பெஞ்ச் மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் தெரியும். கொலிஷன் பாலிடிக்ஸ்னா என்ன? எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, எலெக்ஷன் வருது, 2 கட்சி இல்லை ஒரு 3 கட்சி இல்லை ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன் நிற்க போறாங்க, அது மட்டுமே கொலிஷன் கிடையாது. கூட்டணி கட்சிகள் வேற, கூட்டணி ஆட்சி வேற. ஸோ கொலிஷன் பாலிடிக்ஸ்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே பாயிண்ட், 2-3 கட்சி ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன் நிற்பாங்க. எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்குல்ல, அதை பிரிச்சுப்பாங்க. உன் கட்சிக்கு இத்தனை மினிஸ்ட்ரி, நீ டெபுட்டி CM அப்படின்னு கட்சிகள் என்ன பண்ணிப்பாங்க? பவரையும் பிரிச்சுப்பாங்க. ஸோ கட்சிகளுக்கு நடுவில் பவரையும் பிரிச்சுக்கிட்டாதான் கொலிஷன் பாலிடிக்ஸ். பட் தமிழ்நாட்டில் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ DMK தலைமையில் நிறைய கட்சி ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன் நின்னாலும் DMK ஆர் ADMK ஆட்சி பண்ணும்போது DMK மட்டும் தான் ஆட்சி பண்ணும். பவர் ஷேர் ஆகிற மாதிரியே சீட் ரொம்ப கம்மியெல்லாம் வாங்கிருக்க மாட்டாங்க. லாஜிக் புரியுதா? பீப்புளோட சைக்காலஜி, ஓட்டு போடும்போது ஒன்று DMK இல்லைன்னா ADMK, அந்த ஒரு கட்சியை ஃபுல் ஆட்சி பண்ற மாதிரி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதான் தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ஹிஸ்டரி. ஸோ கொலிஷன் பாலிடிக்ஸ் பத்தி நம்ம ஏன் இப்போ பேசுறோம்? 2026 BJPயும் ADMKவும் கூட்டணி முடிவாயிடுச்சு. இந்த முடிவானதுக்கு அப்புறம் ADMKவோட ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி அவங்க கிட்ட கேட்கறாங்க, ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா BJP உங்க கூட பவர் ஷேர் பண்ணிக்குமான்னு கேட்டா ஆன்சர் என்ன? அமித்ஷா பவர் ஷேரிங் பத்தி பேசல. பட் இந்த ஆன்சர் ஜேர்னலிஸ்டுக்கு பெரிய ஷாக்கிங்லாம் கிடையாது. என்ன ரீசன்? இது வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில பவர் ஷேரிங் மாதிரி மக்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. பட் நிறைய சின்ன கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? பவர் ஷேரிங் பண்ணுங்கன்னு கேட்பாங்க, ஏன்னா கூட்டணியில் இருப்பாங்கல்ல. பட் இது வரைக்கும் அப்படி அமைஞ்சது கிடையாது. அதாவது இந்த 2 கட்சியோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த ஆட்சி கவுந்துரும்.
அந்த மாதிரி மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது. மல்டி பார்ட்டி பவர் ஷேரிங் சிஸ்டம் இன்னும் தமிழ்நாட்டில் வந்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் கிளியரா புரிஞ்சுதா? அதாவது எக்ஸாம்பிள், ஆளும் கட்சி வந்து அது சப்போர்ட்டிவா இருந்த மற்ற கட்சிக்கு அதிகாரம் தரமாட்டேன்னு சொல்லல, அதிகாரம் பிரித்து தர்ற மாதிரி கண்டிஷன் உருவாகல. அதாவது அந்த எலெக்ஷன் முடிவில் ஓரளவுக்கு சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு அதிகமான சீட்டு டிஎம்கே கிட்டே இருக்கும். சிமிலர்லி ஏடிஎம்கே வந்தாலும் மக்கள் என்ன பண்றாங்க, நிறைய ஓட்டு அவங்க போட்டுருவாங்க. ஸோ தமிழ்நாடு மக்கள் எப்போ ஓட்டு போட்டாலும் கிளியரா இந்த தடவை இவர் தான் சிஎம் வரணும், கிளியர் லீடர்ஷிப், கண்டிப்பா இவங்க தான் ஆட்சி பண்ணணும், ஸ்ட்ராங் மேண்டேட், இந்த ஒரு கட்சியோட கவர்னன்ஸ் தான் இருக்கணும், கிளியரா முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன்லையும் இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு கிளியரா முடிவு பண்ணிடுறாங்க. பட் தமிழ்நாடு தவிர்த்துட்டு சவுத் இந்தியாவிலே மகாராஷ்டிரா, கர்நாடகா, நார்த் இந்தியா வச்சுக்கலாம், பீகார், மற்ற ஸ்டேட்ஸ்ல அந்த ஊர் மக்கள் ஓட்டு போடும்போது எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு கட்சிக்கு மோஸ்ட்லி சீட்டு கிடைக்கிற மாதிரி ஓட்டு போறது இல்லை. சீட் அதிகமா, ஓட்டு அதிகமா நிறைய கட்சி தான் பிரிஞ்சு போகும். பட் தமிழ்நாட்டில் அப்படியே ஆப்போசிட். ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கும் கரெக்டா ஒரு தலைவர் தான் முடிவு பண்றாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அதான் பார்க்க போறோம். ஜென்ரலா பாயிண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. நான் எக்ஸாம்பிள் தரேன். ஸோ கர்நாடகான்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் இதில் என்ன சொல்லணும், அது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். இந்த ஸ்டேட்ஸ்ல மக்களுக்குள்ள ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கும், பிரிவினை இருக்கும். எதை பேஸ் பண்ணி? கேஸ்ட்டை பேஸ் பண்ணி. அதாவது ஒவ்வொரு மக்களுக்கும் ஐடென்டிட்டி பேஸ் இருக்கும். இருக்கிற ஸ்டேட்ல ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்நாடகாவில் ஓட்டு போடும்போது மக்கள் கேஸ்ட் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கர்நாடகாவில் ஓல்டு மைசூர் அந்த பகுதியில் ஒக்கலிகாஸ் சமஸ்ட்ராங் அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, அந்த மக்கள் ஃபுல்லாக ஓட்டு போடுவாங்க. நார்த் கர்நாடகாவில் லிங்காயத் சமஸ்ட்ராங், லிங்காயத்க்கு ஒரு கட்சி இருக்கு, அந்த மக்கள் சப்போர்ட்லாம் ஓட்டுல அவங்களுக்கு போயிடும். சிமிலர்லி எஸ்சி, எஸ்டிஸ், முஸ்லிம்ஸ்னு டிஸ்டிங்டிவ் ஓட் பேங்க்ஸ் இருக்கும். அப்போ இப்போ காங்கிரஸ் வச்சுக்கலாம், காங்கிரஸ் ஆர் பிஜேபி. இப்போ நான் வந்து கர்நாடகாவில் ஆட்சி பண்ணணும்னா எனக்கு ஓட் பேங்க் தேவைப்படுது, லிங்காயட்ஸ் கட்சியோட சப்போர்ட் தேவைப்படுது, ஒக்கலிகாஸ் தேவைப்படுது, முஸ்லீம் தேவைப்படுது. ஏன்னா அந்த மக்களோட ஃபுல் ஓட்டு அங்கே போயிடுச்சு. அவங்க சப்போர்ட் பண்ணாதான் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ பவர் ஷேரிங். நீ டெபுட்டி சிஎம் ஆறு, இந்த மினிஸ்டர் பதவி எடுத்துக்கோ. பட் தமிழ்நாட்டில் கொஞ்சம் யூனிக். டிராவிடியன் பாலிடிக்ஸ், போத் டிஎம்கே ஏடிஎம்கே யூனிஃபைடு தி கேஸ்ட் குரூப்ஸ். யூனிஃபைடு சொல்லலாம், பட் அதை விட இன்னொரு வார்த்தை அப்சார்ப்னு சொல்லலாம். ரெண்டு பேரோட ஆரிஜினேஷனும் சோஷியல் ஜஸ்டிஸ், ஆன்டி பிராமணிக்கா இருந்ததுனால, சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டாண்ட் எடுத்ததுனால எஸ்சிஸ், எஸ்டிஸ், எம்பிசிஸ், அர்பன், ரூரல், உமன் ஓட்டர்ஸ் எல்லாரையும் ஒரே கட்சி அப்சர்வ் பண்ணிட முடியுது. டிஎம்கேலையும் எஸ்சிஸ் இருப்பாங்க, ஏடிஎம்கேல எஸ்சிஸ் இருப்பாங்க, டிஎம்கேலையும் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, ஏடிஎம்கே முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. அப்ப எல்லா கம்யூனிட்டி மக்களோட பிரதிநிதியாகவும் டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிறதுனால ஸ்மாலர் பார்ட்டிஸை மோஸ்ட்லி ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ திஸ் ரெடியூஸ்டு தி டிமாண்ட் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிஸ். அப்போ கர்நாடகாவில் கொலிஷன் தேவை, தமிழ்நாட்டில் கொலிஷனுக்கு அவசியம் இல்லை. கொலிஷன் இருந்தாலே போதும், சின்ன சின்ன கட்சி அனுசரிச்சு உள்ள கொண்டு வந்தாலே போதும். ஸோ எப்படி வந்து ஒரு சோஷியல் ஆங்கிள், பொலிட்டிக்கல் ஆங்கிள் முடிவு பண்ணுதுன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கர்நாடகா. ஃபார் எக்ஸாம்பிள் 2018 வச்சுக்கலாம். 2018 அசம்பிளி எலெக்ஷன் பிஜேபி கிடைச்ச மேக்ஸிமம் பர்சன்டேஜ் 36%, காங்கிரஸ் 38%, ஜனதாதள் 18%. எந்த பார்ட்டியும் 40% கூட கிராஸ் பண்ணல. அடிக்கடி அந்த ஊர்ல ஹங் அசம்பிளி உருவாடும், மெஜாரிட்டி இல்லாத அசம்பிளி உருவாடும். எக்ஸ்ட்ரா ஒரு 5% 10%க்கு இன்னொரு கட்சி தேவைப்படும். பட் தமிழ்நாடு அப்படி கிடையாது, பைபோலார். ஒட்டுமொத்த மக்களும் ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. 2021 வச்சுங்களேன், டிஎம்கே 45%, ஏடிஎம்கே 13%. மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் ஸ்மால் இம்பாக்ட் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் ஓட்டு பிரிஞ்சாலும் ஃப்ராக்மெண்ட் ஆனாலும் அந்த வருஷம் யார் ஆட்சி பண்றாங்களோ டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே 40% 45% கிராஸ் பண்ணாம இருந்ததே கிடையாது, கிராஸ் பண்ணுவாங்க. தேர்ஃபோர் தமிழ்நாடு ஹஸ் 2 பார்ட்டி டாமினன்ஸ். அதனால 2026 எலெக்ஷன் முக்கியம். இந்த 2 பார்ட்டி டாமினன்ஸ் அகைன் சஸ்டெயின் ஆக போதா இல்ல டைலூட் ஆக போதான்னு பார்க்கணும். பட் இப்போ வரைக்கும் ஒன்று ஸ்ட்ராங்கா சொல்லலாம். சோஷியல் டேட்டா பார்த்தாலும் சரி, பொலிட்டிக்கல் டேட்டா பார்த்தாலும் சரி, தமிழ்நாடு பீப்புளோட சைக்காலஜி ப்ரிஃபர்ஸ் ஸ்ட்ராங் சிங்குலர் லீடர்ஷிப். கொலிஷன் கட்சியை, கூட்டணி கட்சியை ஒரு வீக்கா தான் பாக்குறாங்க இப்போ வரைக்கும். இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டில் பைபோலார் டாமினன்ஸ் தான் இருக்குமா இல்ல குறையுமா? ஏடிஎம்கே வீக்குன்னு சொல்லலாமா? ஒரே ரீசன் தான், இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ், இன்டர்னல் ரிஃப்ட். ஓட்டு ஆகும், ஃப்ராக்மெண்ட் ஆகும். சிமிலர்லி ஆல்ரெடி இருக்கிற இந்த பார்த்தோம்ல 40% இந்த வேல்யூ ஆஃப் ஓட்டை ரீடைன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, நியூ ஃபேஸஸ். உதயநிதி என்ன பண்றாங்க, மறுபடியும் டிஎம்கேவோட யூத் பேஸை மொபிலைஸ் பண்றாங்க. இப்போ இருக்கிற மாதிரி டிஎம்கே கட்சிக்குள்ள ஸ்டெபிலைசேஷன் ஸ்ட்ராங் இருந்துச்சுன்னா பைபோலார் டாமினன்ஸை டைலூட் பண்ண முடியாது, அன்லெஸ் இஃப் எனி பிக் திங் ஹேப்பன்ஸ். தமிழ்நாட்டில் என்னதான் யூத் மூவ்மெண்ட், ஆன்டி கேஸ்ட் பாலிடிக்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள்ஸ், ஸ்டெரிட்டி போராட்டம், இப்படி நிறைய ப்ரொடெஸ்ட்னால நிறைய ஸ்மால் பார்ட்டிஸ் உருவானாலும் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கறது ஒரே ஒன்று தான். தே நீட் ஸ்ட்ராங் எமோஷனல் லீடர்ஷிப் லைக் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின். ஸோ த மூவ்மெண்ட் வித்தவுட் தி கரிஸ்மேட்டிக் தமிழ்நாடு பீப்புள் வில் நெவர் கிவ் தேர் ஓட்ஸ். ஸோ ஆக்டர் விஜய் பார்த்து பயப்படுறதுக்கு ஒரே ரீசன் எமோஷனல் கரிஸ்மேட்டிக் அப்பியரன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால, மக்கள் ஹிஸ்டாரிக்கலி இந்த சைக்காலஜிக்கல் இருக்கிறதுனால ஆக்டர் விஜய் என்ன பண்றாங்க, கேம்ல வச்சுக்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் அந்த 45% பார்த்தோம்ல டிஎம்கே அந்த அளவுக்கு இருக்காது. 6% 7% சேம் சீமானுக்கு வருதுல 6% 7%. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க, தமிழ்நாட்டில் பைபோலார் டாமினன்ஸ் தான் இருக்குமா இல்ல குறையுமா? ஸோ இது வந்து எலக்ட்ரிக் கார்னு வச்சுக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் பைக் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எலக்ட்ரிக் பைக்லேயோ கார்லேயோ ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, நைட் ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் பவர் சப்ளை இல்லை,
கரண்ட் கட்டு. வீட்ல இருந்து இந்த காருக்கு ஒரு பிளக் சுருவி, இந்த வீட்ல இருந்து ஒரு பிளக் எடுத்து இந்த கார்லயோ பைக்லயோ, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல இந்த பிளக்கை சுருவிட்டு இந்த வண்டியில இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்திக்கலாம்ல பவருக்கு நைட்டு. இமேஜின் பண்ண முடியுதா? வழக்கமா இது எலக்ட்ரிக் வண்டி, இதுக்கு சார்ஜ் பண்றதுக்கு எங்க போவோம்? ஒரு கிரிட்டுக்கு போவோம். அதாவது சார்ஜிங் ஸ்டேஷன் சொல்லலாம், கிரிட்னு சொல்லலாம். இதுல பவர் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆயிருக்கும். இதுக்கு எப்படி கிடைச்சது? த்ரூ சோலார். ஸோ இந்த கிரிட்ல இருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, என்ன பண்றோம்? வண்டியில ஒரு பிளக் போட்டு பவர் எடுத்துக்கிறோமா? இதுக்கு பேர் என்ன? G2V டெக்னாலஜி. கிரிட்ல இருந்து வண்டிக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ற டெக்னாலஜி. பவர் ஃபுல் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போறோம். வீட்டுல கரண்ட் இல்ல, பட் கரண்ட் எங்க இருக்கு? வண்டியில இருக்கு. வண்டியில இருக்கிற கரண்ட்டை ஒரு பிளக் போட்டு வீட்டுக்கு தரலாம்ல. அப்படி கொடுத்துட்டா இந்த டெக்னாலஜிக்கு என்ன பேரு? V2Gன்னு சொல்லலாமா? வெஹிக்கிள் இருந்து கிரிட்டுக்கு போகுது. இங்க கிரிட்னா வீடு. யோசிக்க முடியுதா? இந்தியா இன்னும் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு வரல. பட் உலகம் முழுக்க மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸ்ல G2V இருக்கு, V2G இருக்கு. கிரிட்டுக்கு போயிட்டு பவர் ஏத்திக்கலாம், அண்ட் வண்டியில இருந்து கிரிட்டுக்கும் பவர் தரலாம். கிரிட்டோ வீட்டுக்கும். ஏன் கிரிட்டுக்கு பவர் தரணும்? மோஸ்ட்லி எல்லா சார்ஜிங் ஸ்டேஷனும் கெட்ஸ் பவர் ஃப்ரம் சோலார் எனர்ஜி. நைட்ல சம்டைம்ஸ் மழையில கண்டினியூஸ் சப்ளை இருக்காது. அப்போ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? V2G டெக்னாலஜி பயன்படுத்திக்கலாம். உங்களோட வண்டியில இருந்து கிரிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காசு வாங்கிக்கலாம். ஸோ எந்த வண்டியில G2V, V2G ரெண்டுமே இருக்கும், தட் இஸ் அட்வான்ஸ்ட் வெஹிக்கல், அட்வான்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல். இது யார் ட்ரை பண்ணிட்டு இருக்கா? இந்தியா ட்ரை பண்ணது. பட் ரொம்ப முக்கியமா கேரளா ரொம்ப சீரியஸா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கு. பட் அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. சன்லைட் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ கண்டிப்பா எக்ஸ்ட்ராடனரி சிச்சுவேஷன்ல V2G தேவைப்படும். வண்டியில இருந்து கிரிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி சிஸ்டம் தேவைப்படும். அதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் உங்க வண்டின்றது வெறும் வண்டி கிடையாது, இட் இஸ் a பவர் ஸ்டேஷன், மினி பவர் ஸ்டேஷன் ஆன் யுவர் வீல். எல்லாருக்குமே கோல்டு வார் தெரியும்ல. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது 1945 அப்புறம் இந்த உலகத்துல 2 சூப்பர் பவர்ஸ், ஒன்னு USA, இன்னொன்னு சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா. ஸோ உலகம் பைபோலரா பிரிஞ்சிருந்துச்சு. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்த உலகத்துல இருக்கிற மற்ற கண்ட்ரீஸை ரெண்டா பிரிச்சிடலாம். சில கண்ட்ரீஸ் USA சப்போர்ட் பண்ணும், சில கண்ட்ரீஸ் சோவியத் யூனியனை சப்போர்ட் பண்ணும். பைபோலார். அதாவது 1950ஸ்ல இந்த உலகம் எப்படி இருக்கு? யூஎஸ்ஏவோட ஃபாலோவர்ஸ், ரஷ்யாவோட ஃபாலோவர்ஸ், ரெண்டே பேர் தான். USA கேபிட்டலிசம், சோவியத் யூனியன் கம்யூனிசம். ஸோ 1950க்கு அப்புறம் இந்த ரெண்டு கண்ட்ரியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி? யாருக்கு அதிக ஃபாலோவர்ஸ், யாருக்கிட்ட அதிகமான டிஃபென்ஸ், யார் ஃபர்ஸ்ட் மூணுக்கு போறாங்க, யார் சொல்றத எல்லா குட்டி குட்டி கண்ட்ரிஸும் கேட்கறாங்க. ஸோ டேரக்டா சண்டை போடாம இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக்கி சண்டை போடுவாங்க. ஸோ சைலண்ட் வார், கோல்டு வார் பேசிக்ஸ்ல படிச்சது தான். இந்த கோல்டு வாரோட கிளைமேக்ஸ், உன்னை விட என்கிட்ட தான் டிஃபென்ஸ் அதிகமா இருக்கு, இல்ல என்கிட்ட தான் டிஃபென்ஸ் அதிகமா இருக்கு, நான் நினைச்சா உன்னை ஒரே நாள் அழிச்சிட முடியும், நான் நினைச்சாலும் உன்னை அழிச்சிட முடியும். உன்னோட கண்ட்ரி பார்டர் கிட்ட நான் நியூக்ளியர் பாம்பு வைக்கிறேன், நானும் உன்னை டார்கெட் பண்ணி உன் கண்ட்ரிக்கு பக்கத்துல பார்டர்ல வெளியே ஒரு நியூக்ளியர் பாம்பு செட் பண்றேன். இதான் எக்ஸ்ட்ரீம் கிளைமேக்ஸ் ஆஃப் கோல்டு வார். ஸோ கடைசியாக வந்து என்ன முடிஞ்சது? நீ மட்டும் என் மேல நியூக்ளியர் பாம்பு போட்டனா அடுத்த செகண்டே நான் போட்டுருவேன். ரொம்ப சிம்பிளா, இஃப் யூ நூக் மீ ஐ வில் நூக் யூ. ரொம்ப சிம்பிளா, என்ன அழிக்க நீ திட்டம் போட்டா அடுத்த செகண்டே நீ அழிஞ்சிருவ. ரஷ்யா அதே சொல்லும், நீ என்ன அழிக்க திட்டம் போட்டா அடுத்த செகண்டே உன் கண்ட்ரி அழிஞ்சிரும். இதை ஒரே வார்த்தை சொல்லணும்னா மியூச்சுவலி அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன், MAD. மீனிங் புரிச்சா? கண்டிப்பா டிஸ்ட்ரக்ஷன். நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணா ஷோரா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன். இந்த காரணத்தினால USA கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருந்தாலும் போட மாட்டாங்க, ரஷ்யா கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருந்தாலும் போட மாட்டாங்க. என்ன ரீசன்? அவன் போட்டு அடுத்த செகண்ட் அவன் போட்டுருவான். ரெண்டு பேரும் மியூச்சுவலா அஷ்யூர்டா தன்னோட இதை காலி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப நாம போட்டா நம்மள திருப்பி போட்டுருவாங்கன்ற ஒரு பயத்தினால யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுன்றத பண்ணாம வெயிட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு புரியுதுல? ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணாலும், நியூக்ளியர் அட்டாக் பண்ணாலும், இட் டு ட்ரிகர் போத் சைட்ஸ். இது ஏன் பாக்குறோம்? ஒரு ஆத்தர் என்ன பண்றாருன்னா, இந்த காலத்துல யாரும் நியூக்ளியர் பாம்பெல்லாம் போட மாட்டாங்க. இதை விட பெரிய வெப்பன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்த அப்டேட் AGI, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஏஐயோட ஃபைனல் லெவலா. ஸோ இப்போ வரைக்கும் என்ன ஃபீட் பண்ணிருக்காங்களோ அதுக்குள்ள யோசிக்கும். அந்த மெமரி பேஸ்டு அந்த ட்ரைனிங் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுவே திங்க் பண்ண வச்சிடும். ஜென்ரலா யோசிக்கிற அளவுக்கு அதுவே மாறிடும். ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த ரோபோட், அந்த AGI ஒரு கண்ட்ரி அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். சேம் லைக் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி நியூக்ளியர் அட்டாக்ல ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமே மியூச்சுவல் அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன் இந்த கான்செப்ட் பயந்துக்கிட்டு ரெண்டு கண்ட்ரி எப்படி அமைதியா இருக்காங்களோ, சேம் லைக் தட் மியூச்சுவலி அஷ்யூர்டு AI மால் ஃபங்க்ஷன். நீ வந்து என் நாட்டுக்குள்ள தப்பான AI அனுப்பி வச்சு ஒரு செக்யூரிட்டில ப்ராப்ளம் வருதுன்னா அடுத்த நொடியே நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட கண்ட்ரிக்கு மியூச்சுவலி அஷ்யூர்டு AI மால் ஃபங்க்ஷன் கொண்ட ஒரு விஷயத்தை அனுப்பிவிட்டுருவேன். அப்போ AI தப்பா பயன்படுத்தினா அப்போசிஷன் கண்ட்ரியும் தப்பா பயன்படுத்தும் அப்படின்ற பயம் வரணும். அப்போதான் என்ன பண்ண மாட்டாங்க? AGI உருவாக்கும் போது தப்பான காரணத்துக்கு ஒரு கண்ட்ரி உருவாக்காது. என்ன ரீசன்? நாம தப்பா உருவாக்குனாங்கன்னா அடுத்த நொடியே நம்ம கண்ட்ரிக்குள்ளேயும் மேல் ஃபங்க்ஷன் AI வந்துடும். ஸோ இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உனக்கு புரிஞ்சுல? ஃபார் எக்ஸாம்பிள், சைனா கிட்ட யார் சொல்ற மாதிரி USA, நீ வந்து இந்த உலகத்தை அச்சுறுத்துற மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு AI நீ கிரியேட் பண்ற தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த நொடியே உள்ள போந்து அதை அழிச்சிரும். சிமிலர்லி நாம ஒரு டேஞ்சரஸான ஒரு AI கிரியேட் பண்ணா மற்ற கண்ட்ரி உள்ள வந்து நம்மள அழிச்சிரும் அப்படின்ற பயம் இருந்தால் மட்டும்தான் AI ஸ்மூத்தா யூஸ் பண்ணுவாங்க. இது ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நியூக்ளியர் பாம்பையோ AIயோ கனெக்டே பண்ண முடியாது. என்ன ரீசன்? எந்த கண்ட்ரில, எந்த பிளேஸ்ல, இல்ல எந்த மலைக்கடியில எவ்வளவு சீக்கிரஸே பண்ணாலும் ஒரு பிசிக்கல் பிளேஸ் தேவைப்படும்.
எதுக்கு? நியூக்ளியர் பாம் ரெடி பண்றதுக்கு. மோஸ்ட்லி ஒரு கண்ட்ரில இருக்கிற ஒரு பெரிய குரூப் தான் இதை பண்ணுவாங்க. பட் ஏஐ கிரியேட் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரிக்கு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனியும் ஏஐ உருவாக்குறாங்க. நீ ஓரளவுக்கு ஸ்மார்ட்டா இருந்தா உனக்கான ஒரு ஏஐ உருவாக்க முடியும். ஏஐக்குன்னு ஒரு பிசிக்கலா ஒரு பிளேஸ்ல உருவாக்குற ஐடியா கிடையாது. எல்லா கண்ட்ரிக்கும் வித்தின் செகண்ட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ ப்ரோக்ராமிங் வேற, நியூக்ளியர் பாம் வேற. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? தேர் இஸ் நோ கிளியர் ஏஐ ஃபேக்டரி. ஏஐ கிரியேட் பண்றது ஃபேக்டரி கிடையாது. ஃபேக்டரி ஒன்று இல்லைனா நீ எப்படி போய் ஸ்டாப் பண்ணுவேன்? அப்ப கண்டிப்பா உன்னால யாரு தப்பான ஏஐ உருவாக்குறாங்கிறது தெரியாது. என்ன ரீசன்? ஒரு நியூக்ளியர் பாம் ரெடி பண்றேன்னா இது ஒன்று வச்சுக்கலாம். இன்னொரு நியூக்ளியர் பாம் ரெடி பண்றதுக்கு சேம் மெட்டீரியல் தேவை, எல்லா இன்புட் தேவை, ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். ஆனா ஏன் அப்படி கிடையாது. ஒரு ஆளு ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டாங்கன்னா, காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், எனக்கு அது வந்துடும். ஒரே செகண்ட்ல 100 பேர் 1000 பேர் கம்ப்யூட்டர்ல உட்காந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உருவாக்கிட முடியும். அப்போ இவ்வளவு ஓப்பன் அசஸா இருக்கிற ஒரு ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பயம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்ஃபேக்ட் நீங்க ஏஐ வெப்பன் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வைக்காதீங்க. அதுவே தப்பான பார்வை. எப்படி இந்த உலகத்துக்கு ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சோமோ, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சோமோ, அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு தான் ஏஐ. அந்த லிஸ்ட்ல வைங்க. ஏஐ இஸ் நாட் தி வெப்பன் பேஸ்ட் டெக்னாலஜி, இட் இஸ் ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி. இந்த ரூல்ஸ் உருவாக்குங்க. ஜிபிடி சாட்ஜிபிடி கிடையாது, ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி. அதாவது எப்படி நியூ இன்வென்ஷன்ஸ் மக்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுதோ இந்த மாதிரி இது அடுத்த டெக்னாலஜி, மக்கள் யூஸ் பண்ற ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ற டெக்னாலஜி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் போடுது. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா ஐடியாஸும் இந்த ஆர்டிகல் தான். A closer look at the strategic affairs and AI factor. அதாவது ஏஐ எப்படி பார்க்கலாம், எந்த ஸ்ட்ராட்டஜில பார்க்கலாம். ஸோ இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகேவா? எது கரெக்ட் தப்புன்றலாம் சொல்ல முடியாது. ஏஐயோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நாம எடுத்துக்க வேண்டியது அந்த 2 கீவேர்ட். தி ஐடியா ஆஃப் மியூச்சுவல் அஷ்யூர் டிஸ்ட்ரக்ஷன். இந்த வார்த்தை லேர்ன் பண்ணிட்டோமா? அண்ட் செகண்ட் திங், அதுக்கு ஆப்போசிட்டா ஆல்டர்னேட்டிவ்லி we have to create ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி ஃப்ரேம்வொர்க், ஜிபிடி ஃப்ரேம்வொர்க். அதாவது அனாலஜி, கம்பேர் பண்றது. வாட் இஸ் அனாலஜி? கம்பேர் பண்றது. நியூக்ளியர் பாம் கூட கம்பேர் பண்ணாதீங்க, ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி கூட கம்பேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த ஆர்டிகல் முடிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது முடிச்சாச்சுல, ட்ரம்பனாமிக்ஸ் டிசர்வ்ஸ் டு பி டேக்கன் சீரியஸ்லி. அண்ட் தேர்ட் ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் இருக்குல்ல, இது முக்கிய ஆர்டிகல் தான். பட் நிறைய பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான கீவேர்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்ஸ் அகைன், இந்தியாவோட ஸ்டார்ட் அப்ல என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னொரு ஆர்டிகல் வரும், கம்பெனில படிக்கலாம். இவங்க சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான், இந்தியாவோட ஸ்டார்ட் அப் இன்னோவேட்டிவா இல்லை. இட் இஸ் நாட் ஸ்கேலிங் அப் டு இனோவேஷன். இன்னோவேட்டிவா இல்லைன்னா எப்படி இருக்கு? கிராசரி டெலிவரி மோட்ல இருக்கு. அதாவது மோஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ், நான் ஒரு ஆப் கண்டுபிடிக்க போறேன், அந்த ஆப் வழியா உங்களுக்கு இந்த பொருள் வீட்டுக்கு வரும், சாப்பாடு வீட்டுக்கு வரும், ஆன்லைன்லேயே பொருள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் இந்தியாவோட எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் டெலிவரி மோட்லேயே இருக்க தவிர இன்னோவேஷன் மோடுக்கு இம்ப்ரூவ் ஆகல. ஏன் இம்ப்ரூவ் ஆகல? என்ன ரீசன்ஸ் நிறைய இருக்கு, நம்மளாம் யோசிக்க முடியும். பட் தெரிஞ்சுக்க வேண்டியது, we have to shift our Indian startups from grocery delivery mode to innovation model. அது ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது ஃபண்ட் தேவையில்ல. கவர்மெண்ட் இப்போ அலோகேட் பண்ற ஃபண்ட் என்ன ஃபண்ட்? ஒரு கம்பெனிக்கு அதிகமான ஃபண்ட் அலோகேட் பண்ற மாதிரி சிஸ்டம் கிடையாது. கவரேஜ் நிறைய இருக்கணும். அதாவது எல்லா குட்டி ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் கொஞ்சம் காசு அனுப்பணும். நிறைய ஸ்டார்ட் அப் உருவாச்சுன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும்ல. டிஃபரன்ஸ் புரியுதா? ஒரு கம்பெனிக்கு அதிகமான ஃபண்ட் கொடுத்தா என்ன பண்ணும்? ரிசர்ச் பண்ணும், இனோவேட் பண்ணும். பட் இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கம்பெனி இம்ப்ரூவ் பண்றதை விட எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் காசு அனுப்புனா ஸ்டார்டிங் டைம்ல எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொன்று முக்கியமானது, யாரெல்லாம் புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு யார் காசு தருவா? வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டா. அதாவது ஆல்ரெடி ஒரு பெரிய பிசினஸ் பண்ற ஒருத்தவங்க தங்கிட்ட ஒரு ஃபண்டை, நியூ கேபிட்டலை புது ஸ்டார்ட் அப் கொடுப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்ட் அப் டெவலப் ஆகுமா, அது நல்லா இருக்கா, அது என்ன பண்ண போகுது அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்ட் தருவாங்க, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். பட் இந்த காலகட்டத்தில் அந்த ஃபண்டை வாங்குறதுக்கு உங்க ஐடியா மாற்றும். ஏன்னா 2014 இருந்த ஸ்டார்ட் அப்ஸ் தீம் வேற, இப்போ எல்லா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் தர போறாங்களே. மோஸ்ட்லி யாரா இருப்பாங்க? ஃபாரினர்ஸ். ஃபாரின்ல இருக்கிற ஒரு கேபிட்டலிஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு காசு கொடுத்து அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் வாங்கிப்பாங்க. எந்த மாதிரி பிசினஸ் தேடுறாங்க? ஆன்லைன் பிசினஸ்ல தேடலாம். அதெல்லாம் 2017 காலம். அமேசான், டெலிவரி டைம், அதெல்லாம் அப்போ. 2000 கோவிடுக்கு அப்புறம் இந்த காலகட்டத்தில் இன்னோவேட்டிவ் ஆசைப்படுறாங்க. அதாவது நீ கண்டுபிடிச்ச விஷயம் புதுசாகவும் இருக்கணும், மக்களோட டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். இது வரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். அந்த விஷயம் சூப்பராக இருந்தால் மட்டும் பத்தாது, மக்களோட டிமாண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 2 கேட்டகரி இருந்தா உங்களுக்கு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஈஸியாக கிடைக்கும். இந்த 2 ஐடியா தான். இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, இன்னோவேட்டிவா இல்லை, கிராசரி டெலிவரி மோட்ல இருக்கு. அப்போ காசு கண்டிப்பா தேவை. அந்த காசை இந்தியாவில் தர முடியாது. என்ன பண்றாங்க? மணியை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்படி என்ன பண்ணி ஆகணும்? பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட தான் காசு வாங்கணும், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் வாங்கணும். வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் தர கேபிட்டலிஸ்ட் யார மாதிரி ஆள பாக்குறாங்க? இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் பிளஸ் சாட்டிஸ்ஃபைங் தி மார்க்கெட் டிமாண்ட். இந்த ஆர்டிகலோட ஷார்ட் சம்மரி தான். இன்னும் டீடைல்டா அடுத்த ஆர்டிகல் வரல பாத்துக்கலாம். ஸோ இதை முடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம இது முடிச்சோம். How can V2G technology help India's power sector? வெஹிக்கிள் இருந்து கிரிட்டுக்கு அனுப்புற டெக்னாலஜி. அண்ட் பாலிடிக்ஸ் பார்த்தோம்ல, அது இந்த ஆர்டிகல். லெஃப்ட் சைடு பாருங்களேன், பவர் அண்ட் அஜெண்டா. A joint plan of action, not a coalition government, should be priority. So over.